السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من أحيا سنتي فقد أحبني ومن أحبني كان معي في الجنة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அளவு கடந்த அன்பு வைக்க வேண்டும். உயிருக்கு உயிராக, உயிரிலும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் வைக்க வேண்டும், அன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு சிறிய துன்பமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் எண்ணியிருந்தார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி எதிரிகளால் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு தூக்கு கயிறுக்கு முன்னால் நிப்பாட்டப்படுகிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூக்கில் மாட்ட போகிறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத் அடைய போகிறாங்க. இந்த சமயத்தில் அந்த கூட்டத்தில் இருந்த, எதிரில் இருந்த ஒரு மனிதர் கேட்டார், ஹுபைபே, இந்த இடத்துல முன்னாடி தூக்கு கயிறு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை தூக்கில் போட போகிறோம், உன் உயிர் பறிக்கப்பட போகுது. இந்த சமயத்தில் நீ நிற்கக்கூடிய இந்த இடத்துல உன்னுடைய முஹப்பத்திற்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிப்பாட்டை வைத்துவிட்டு உன்னை விடுவிச்சிட்டுறதுக்கு நீ சம்மதிக்கிறியா அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். நீ நிற்கிற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்க வைத்து விட்டு உன்னை விடுதலை செஞ்சிடறோம், இதற்கு நீ சம்மதம் தெரிவிக்கிறையா என்று கேட்ட பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அட முட்டாளே, நாங்கள் வீட்டில் சுகமாக இருக்க, குடும்பத்தோடு இருக்க, நாங்கள் நிம்மதியாக இருக்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துறது கூட நாங்கள் தாங்கிக்க மாட்டோம், விரும்ப மாட்டோம் என்று சொன்னார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு உயிருக்கு உயிர், அப்புறம் நாங்கள் நிம்மதியாக இருக்கும் பொழுது எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துறது கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் விட்டு போயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. இந்த சமயத்தில் ஒரு சஹாபி வரார். அந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டிலிலே படுக்க வைத்திருக்கிறார்கள். ரூஹ் போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் படுக்க வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சஹாபி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை, அந்த துணியை தூக்கிட்டு முகத்தை பார்த்தார். பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், யா அல்லாஹ், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே இந்த கண்ணால் கண்டு களித்தேன்.
இந்த கண்ணாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்கம் செஞ்சிட போகிறாங்க. யா அல்லாஹ், இந்த புனிதமான இந்த புனிதரை பார்த்த இந்த கண்களால் உலகத்திலே இனிமேல் நான் எதையுமே பார்க்க விரும்பல. இந்த சஹாபி சொன்னார், யா அல்லாஹ், நபியை பார்த்த இந்த கண்ணால் நபி அல்லாத வேறொன்றை பார்ப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. யா அல்லாஹ், நான் இந்த நபியுடைய இந்த பார்வைக்கு பிறகு நான் வேறொன்றை பார்ப்பதாக இருந்தால் நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே எழுந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பார்க்க வேண்டும். எனக்கு நபியை பார்க்காத இந்த கண் எனக்கு தேவையில்லை, இந்த பார்வை எனக்கு தேவையில்லை, என்னுடைய பார்வையை நீ பறித்து விடு என்று அந்த சஹாபி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சஹாபியுடைய கண் பார்வை போய்விட்டது. எந்த அளவுக்கு அன்புடைய உச்சம் பாருங்க. நபியை பார்த்த இந்த கண்ணால உலகத்தில் யாரையும் பார்க்க விரும்பல, எதையும் பார்க்க விரும்பல. நபியே பார்க்க முடியல, வேற எதை பார்த்து என் கண்ணுக்கு எனக்கு பிரயோஜனம் ஏற்பட்டு விட போகிறது? என் கண்ணுக்கு என்ன பிரயோஜனம் ஏற்பட்டு போகுது? ஆகவே எனக்கு கண் பார்வையே தேவையில்லை என்று அந்த சஹாபி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். அந்த சஹாபியுடைய கண் பார்வை பறிக்கப்பட்டது என்று கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு முஹப்பத்து, எந்த அளவுக்கு ஒரு அன்பு! இப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தாங்க. நபி மேலே சும்மா வாயில் நாங்கள் நபி மேலே அன்பு வச்சிருக்கிறோம், நபி மேலே முஹப்பத் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சும்மாலாம் வாயளவுலாம் சொல்லிட்டு இருக்கல. அவர்கள் உள்ளத்தால் நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை, நபி மேலே நான் என்னுடைய உயிருக்கு மேலாக நான் நபியின் மீது அதிகமாக முஹப்பத் வைக்கிறேன் என்பதை செயல் ரீதியில் காட்டினாங்க. இப்போ நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த அன்பு வைக்கணும், அளவு கடந்த அன்பு வைக்கணும். ஏன் நம்மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபகாரத்திற்கு ஒரு அளவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, யா ரசூலல்லாஹ், எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்களேன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய முன் பாவத்தையும் மன்னிச்சிடு, பின் பாவத்தையும் மன்னிச்சிடு, பகிரங்கமாக செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சிடு, தனியாக செஞ்ச பாவத்தையும் மன்னிச்சிடு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக துஆ செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சந்தோஷம் தாங்கலை, அவ்வளோ சந்தோஷம். எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்னுடைய தலை என்னுடைய முட்டியில இடிக்குது, அந்த அளவுக்கு ரொம்ப ஆனந்தம். இதை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஆயிஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய துஆ எனக்கு கிடைக்கும் பொழுது நான் சந்தோஷப்படாமல் எப்படி இருக்க முடியும்? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, இதே துஆவை என்னுடைய உம்மத்துக்காக நான் ஒவ்வொரு வக்திலையும் செய்கிறேன். ஆயிஷா, உனக்கு ஒரு தடவை செஞ்ச சந்தோஷப்படுற, என்னுடைய உம்மத்திற்காக, அதாவது நமக்கெல்லாம், உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய காந்தான்களுக்காகவும் நம்முடைய வம்சத்திற்காகவும் உலகத்திலே எத்தனை கலிமா சொன்ன முஃமின்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்களோ எல்லாருக்குமே ஆயிஷா, நான் ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த பாவம் மன்னிப்பிற்காக துஆ செய்கின்றேன் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நாம் எவ்வளோ சந்தோஷப்படணும், நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம மீது எந்த அளவுக்கு முஹப்பத் வச்சிருக்கிறாங்க. ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மேலே ரொம்ப பேராசை கொண்டவங்க, நீங்கள் எப்படியா நல்லவங்களா ஆகிடணும், நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடணும், நீங்கள் நல்ல நிலையில் இருக்கணும் என்று உங்கள் மீது முஃமின்கள் மீது பேராசை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்கிறான்,
யாரோ சொன்னா பரவாயில்ல, அல்லாஹ் சொல்றான், முஃமின்களே நபியை பத்தி நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. உங்க மீது ரொம்ப பேராசை கொண்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைப்போம், என் புள்ள படிச்சுட்டு அந்த வேலையில் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? பிள்ளைகள் மீது பேராசைப்படுகிறோம் அல்லவா? அதே மாதிரி முஃமின்களே உங்கள் மீது இந்த நபி பேராசை கொண்டவராக இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும், நலவுகளில் இருக்கணும், ஹைர் பரக்கத்தோடு இருக்கணும், உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும், ஆகிரத்தில் சொர்க்கத்தில் இருக்கணும் என்று உங்கள் மீது பேராசை கொண்டவர் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த நபி மீது நாம் எந்த அளவுக்கு முஹப்பத்து வைக்கணும்? உயிரை விட மேலாக வைக்கணும். அல்லாஹ் சொல்றான், அதை விட உயர்ந்தது ஒன்று இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த அன்பு வைக்கணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, அளவு கடந்த அன்பு வைக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. பல வழிகள் இருக்கு. அன்பு வைக்கிறது அடையாளம் என்ன? அதற்கு அன்பை வெளிப்படுத்துவதற்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்கு நாம் ரொம்ப அன்பு ஆவல் கொள்ளணும். உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி. ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்தா தான் எனக்கு நிம்மதி ஏற்படுது, உங்களை பார்க்கலனா எனக்கு நிம்மதி கிடையாது, என்னோட வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஆனால் யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சந்தேகம் வருது, உலகத்தில் உங்கள் முகத்தை பார்க்குறோம், நாங்கள் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறோம், நிம்மதி அடைஞ்சிக்கிறோம், பேரானந்தம் அடைஞ்சிக்கிறோம். யா ரசூலல்லாஹ், எனக்கும் மௌத்து வரும், உங்களுக்கும் மௌத்து வரும். நீங்கள் மௌத்தானீங்கன்னு சொன்னால் நபிமார்களுடைய இடத்துல உயர்ந்த அந்தஸ்தில் நீங்கள் இருப்பீங்க. நானும் யா ரசூலல்லாஹ் சாதாரணமான மனுஷன். நான் மௌத்தான பிறகு நபிமார்கள் அந்த விஐபிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நான் வந்து பார்ப்பேனா, உங்களை சந்திக்க முடியுமா, உங்க கூட நான் இருக்க முடியுமா? யா ரசூலல்லாஹ், இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உலகத்தில் உங்களை பார்க்குறோம், மௌத்துக்கு பிறகு நீங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, நான் வந்து உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு ரொம்ப கவலையாக கேட்ட பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்குனா, யார் அல்லாஹ்வின் மீதும் ரசூல் மீதும் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சித்திகீன்கள், சுஹதாக்கள், நபிமார்களோடு நாளை மறுமை நாளில் இருப்பார்கள் என்ற ஆயத்தை இறக்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீ கவலைப்படாத, நாளை மறுமை நாளில் என் மேல் அன்பு வச்சிருக்கிறது காரணத்தினால, என் மீது முஹப்பத் வைத்திருக்கிற காரணத்தினால நீ என் கூட சொர்க்கத்தில் இருக்கலாம், அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்பினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நபியை இந்த உலகத்திலையும் நம்ம பார்க்கணும். உலகத்தில் எப்படி பார்க்க முடியும்? போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதாவுக்கு முன்னாடி நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்ற பாக்கியம் இருக்கே, அது உலகத்தில் நாம பெற முடியாத பெரும் பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மதீனா நகரில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த ரௌலா ஷரீஃபுக்கு முன்னாடி நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கல்பு அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம் அடையும். ஆசை வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் இருக்கும் பொழுதும் சந்திக்கணும், நாளை மறுமை நாளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு ஆசை வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது அன்பு வைத்தவர்கள் இப்படியும் இருப்பார்கள், என் மேல் அன்பு வச்சவங்க இப்படியும் இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க, செல்வத்தை பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை சந்திப்பதற்கு அவர்கள் ஆசைப்படுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி ஆசைப்படக்கூடியவர்கள் நாம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஆகலாமா? அல்லாஹ் எல்லோருக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய, சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்தருள்வானாக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அவங்கள சந்திக்கணும். உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி அந்த சந்திப்பு ஏற்பட வேண்டும் என்று நாம் அதிகமாக ஆசை வைக்கணும். இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அதிகமாக ஸலவாத் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த ஸலவாத் சொல்லணும். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. ஜக்கரியா மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் எதையுமே நானும் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லலை, நானும் தொழுவுறேன் நீங்களும் தொழுவுங்க அல்லாஹ் சொல்லலை.
நானும் குர்ஆன் ஓதுறேன், நீங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹும் ஓ மலாயிக்கத்தஹு மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபி நபி மேலே ஸலவாத் சொல்கிறாங்க. நபி மேலே ஸலவாத் சொல்லக்கூடிய ஒரு அமலை நானும் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நாம் அதிகமாக ஸலவாத் சொல்லணும், அதிகமாக சொல்லணும். ஸலவாத் அதிகமாக சொல்கிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஏற்படும், பலவிதமான பிரச்சனைகள் தூரமாகிடும், பலவிதமான சங்கடங்கள், கடன்கள், நோய், இது மாதிரியான நமக்கு தொல்லை தரக்கூடிய, துன்பம் தரக்கூடிய எத்தனை இருக்கிறதோ எல்லாமே அதிகமாக ஸலவாத் சொல்ல 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 எல்லா துன்பங்களும் ஓடி போயிடும். உலமாக்கள் நம்ம கிதாபில் சொல்கிறாங்க, அதிகமாக ஸலவாத் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை வைப்பதற்கு இன்னொரு அடையாளம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லணும். இன்னொரு அடையாளம் அவர்களுடைய சுன்னத்தை அணுவாக பின்பற்றி நடக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை, அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையை நாம் முழுமையாக பின்பற்றி நடக்கணும். சும்மா வாயால் நான் நபியை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் நாம் முழுமையாக எடுத்து நடக்கணும். சஹாபாக்கள் ஒரு சின்ன விஷயம், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது மாதிரி ஜும்மாவில் பயான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உட்காருங்கன்னு சொன்னாங்க. வழியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க, வழியில் ரோட்டில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உட்காருங்கன்னு சொன்னால் அப்படியே உட்காந்துட்டாங்க. நபியுடைய சொல்லிற்கு மாற்றமாக அவர் நடக்கிறதுக்கு மனசு விரும்பலை. யாரை சொன்னாங்க, எவரை சொன்னாங்க, எந்த சூழ்நிலையை சொன்னாங்க, அது அப்புறம். நபி உட்காருன்னு சொல்லிட்டாங்களா, என் காதில் விழுந்துருச்சா, நான் உடனே உட்காந்துடுறேன். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவில் மதீனாவுக்கு போவாங்களா, வழியில் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து பீஷா போகிற மாதிரி உட்காந்து எழுந்திரிச்சு போனாங்களா. பீஷா போகலை. கூட வந்தவங்களாம் கேட்டாங்க, என்ன ஏன் இங்கே உட்காந்து போனீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தாக இருக்கும் பொழுது இந்த வழியில் போகும்போது இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து பீஷா போனாங்க, தங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல நானும் உட்காந்து எழுந்திரிச்சு போகணும் அப்படின்னு மனசு ஆசைப்பட்டுச்சு. அதனால் நானும் அது மாதிரி நபி செஞ்சாங்கிறதுனால சும்மாவாவது உட்காந்து எழுந்திரிச்சு போகிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சின்ன பிள்ளை, வாலிப பிள்ளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அப்துல்லா இருக்கிறாரே ரொம்ப நல்ல மனுஷன், ஆனால் கொஞ்சம் தஹஜ்ஜுத் தொழுதா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்களா. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த வார்த்தையை சொன்ன பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் தஹஜ்ஜத்தை விட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக அவங்களுடைய சுன்னத்தை நாம் எடுத்து நடக்கணும். உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா செயல்களிலும் அடுத்தவங்க பார்க்குறாங்களே, அடுத்தவங்க எதுவுமே நினைக்கக்கூடாது. நபியுடைய சுன்னத்துக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. நபியுடைய சுன்னத்தில் தான் வெற்றி இருக்கிறது, நபியுடைய சுன்னத்தில் தான் ஹிதாயத் இருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை, அவர்களுடைய வழிமுறையை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும். இப்படி செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை, அவர்கள் மீது அன்பு இருப்பது என்பதை இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நாம் வெளிப்படுத்த முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி அவர்கள் நேசத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.